சென்னை ஆவடி காவல் நிலையம் அருகே துணிக்கடை ஒன்றில் பூட்டை உடைத்து 4000 ரூபாய் திருடு போன சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆவடி கன்னிகாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 52 வயதான சித்திக் ரகுமான். இவர் பழைய நேரு பஜாரில் ஆண்களுக்கான துணிக்கடை நடத்தி வருகிறார். இவர் வியாபாரம் முடித்துவிட்டு கடையை பூட்டிவிட்டு இரவு வீட்டிற்கு சென்றுள்ளார். காலை வழக்கம் போல மீண்டும் கடை திறக்க சென்ற பொழுது கடையின் ஷட்டர் பூட்டு உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். கடைக்குள் சென்று பார்த்த பொழுது கடையிலிருந்து 4000 ரூபாய் பணம் திருடு போனது தெரிய வந்தது. அதேபோல சித்திக் ரகுமான் கடை அருகே அவரது தம்பி பசூர் ரகுமான் நடத்தி வரும் துணிக்கடையிலும் ஷட்டர் பூட்டு உடைக்க முயற்சி நடந்திருக்கின்றது. இதுகுறித்து சித்திக் ரகுமான் ஆவடி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அருகில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்தனர். அதில் பதிவாகியிருந்த காட்சிகளின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து திருட்டில் ஈடுபட்ட நபர்களை தேடி வருகின்றனர். ஆவடி காவல் நிலையம் அருகே துணிக்கடை ஒன்றில் பூட்டை உடைத்து திருட முயன்ற சம்பவம், மற்றொரு கடையில் திருடு போன சம்பவம் வியாபாரிகளிடையே கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது.